திராவிடங்கிற ஒரு சொல்ல எடுத்ததுக்கே இவ்வளவு கொதிக்கிறீங்களே. கொத்து கொத்தா லட்சக்கணக்கான என் இனம் சாகும்போது கொதித்து வராத கோபம். ஆ, கொத்து கொத்தா சாகும்போது வராத கோவம் கரெக்டு. கோவம் வரலப்பா உங்களுக்கு, சுத்தமா கோவம் வரல. உங்களுக்கு தானே வந்துச்சு கோவம். என்ன கோவம்ன்றப்போ அந்த டைம்ல மாமாவுக்கு வரும்போது கோவம் கோவம் வந்துச்சுன்னா அவ்வளவுதான். அந்த டைம்ல கொத்து கொத்தா செத்தாங்க ஆளு கோவம் வந்து ஃபோன் பண்ணி, பொண்டாட்டி கொத்து கொத்தா போட்டானுங்க, எங்க அண்ணனையும் சேர்த்து போட்டானுங்க, அதுக்கு அவனு எங்க அண்ணன் போட்டானுங்க, நான் ஒன்று அதாவது பேசணும், மனசு கஷ்டமா இருக்கு, ரூமுக்கு வந்துரு. இங்கே ஃபோன் பண்ணி, அதாவது அவரோட அந்த காலகட்டத்தில் அவருக்கு யார் இதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ரூம் போட்டு கோவத்தை பரிமாறினவன் எங்கள் அண்ணன். கோவத்தோட அங்கே போல துப்பாக்கி எடுத்துன்னு சுட போல, இங்கே உண்ணாவிரதத்துக்கு சாவலை, இங்கே ஒரு போராட்டம் பண்ணல, தீ குளிக்கல, எதுவும் பண்ணல, எந்த ஒரு போராட்டம் எதுவும் கிடையாது. கோவம் வந்துச்சு, வந்த உடனே ஒரு ஃபோன் கால், எங்க அண்ணன் போட்டானுங்க, அதனால நான் உன்னை கூப்பிட்டுருக்கேன் வா. இல்லை நான் சொல்ல, இதை நான் சொல்லவே இல்லை, இதை சொன்னது இவர் யாரை கூட்டாரோ அவங்க சொன்னாங்க. ஈழ போர்ல வந்து ஈழ தமிழர்கள் செத்துட்டு இருக்குமோ நீ என் கூட ஆட்டம் தானடா போட்டுக்கிட்டு இருந்த. உங்க அண்ணன் தலைவர் பிரபாகரன் அவர்கள் மேலதான் உன்னோட கான்சென்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா